அனைவருக்கும் வணக்கம். இந்த புனித வார தொடக்க நாளான குருத்து ஞாயிறான இன்னையிலிருந்து நம்ம சேனல்ல திருவிவிலியத்தை தொடக்கத்திலிருந்தே வாசிக்க போறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் இந்த திருவிவிலியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வாசிக்க போறோம். திருவிவிலியம் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அது கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் மட்டும் இல்லை, அது உலக மக்களுக்கான புனித நூல். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே கிறிஸ்தவர்களை மட்டும் மீட்கிறதுக்கு கிடையாது, அகில உலக மக்களையும் பாவத்திலிருந்து மீட்டு நிலையான வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த திருவிவிலியத்தை வாசிக்கணும்னு இல்லாம இந்த உலகத்துல இருக்க யார் வேணாலும் திருவிவிலியத்தை வாசிக்கலாம். இந்த திருவிவிலியத்துல கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு, எப்படி மனிதர்களை படைச்சாரு, மனிதர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்தாரு, மனிதர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது என்னென்ன தண்டனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற பல வரலாற்று குறிப்புகள் இந்த திருவிவிலியத்துல அடங்கியிருக்கு. திருவிவிலியத்தை தொடர்ந்து வாசிச்சோம்னா இந்த திருவிவிலியத்தில் உள்ள உயிருள்ள வார்த்தைகள் உயிருள்ள ஆண்டவரிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இதை யாரெல்லாம் நம்பி திருவிவிலியத்தை வாசிக்கிறத ஒவ்வொரு நாளும் கேட்டு அதில் உள்ள வார்த்தைகளை தன்னுடைய மனசுல இருத்தி சிந்தித்து தியானிக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் வாசிச்சு தியானிச்சு அதை தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலேயே ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய முடிவில்லாத மகிழ்ச்சியான துன்பமில்லாத அந்த நிலையான வாழ்க்கையை பரிசா கொடுப்பாரு. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிலை வாழ்வு அப்படிங்கிறது இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மீட்பர் அப்படிங்கிறத நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளை யாரெல்லாம் இறுதி வரை கடைபிடிச்சு வாழ்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த நிலை வாழ்வு உண்டு அப்படிங்கிறது திருவிவிலியத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிவிலியத்துல மிக அழகாக சொல்லியிருக்காரு, நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய். அப்போ இந்த திருவிவிலியத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் அப்படின்னு நம்பி இந்த வார்த்தைகளின்படி வாழுகிற பிள்ளைகள் நிச்சயமா தங்களுடைய வாழ்க்கையில கடவுளின் மாட்சிமையை காண்பார்கள். யாரெல்லாம் இந்த திருவிவிலியத்தில் உள்ள வார்த்தைகள் உண்மையானவை அப்படின்னு நம்பாம இருக்காங்களோ அவங்க நிச்சயமா கடவுளோட மாட்சிமையை காண மாட்டாங்க. நம்மளுடைய எண்ணம் எல்லாரும் கடவுளுடைய மாட்சிமையை கண்டு எல்லாரும் அந்த நிலை வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படிங்கிறதான். அந்த நோக்கத்துல தான் இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல திருவிவிலியத்தை வாசிக்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல திருவிவிலிய வாசிப்பை தொடர்ந்து கேளுங்க, கேட்டு வார்த்தைகளை தியானிச்சு வாழ்வாக்குங்க, அதன் வழியா நிலை வாழ்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. சரி மறுமலை, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, நீ வாசிக்க ஆரம்பி. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதைத்தரும் செடிகளையும் கனித்தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும்
அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பல்லுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஒருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. 2ஆம் அதிகாரம். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகின் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று. முதலாவதன் பெயர் பீசோன். இது கவீலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. அங்கே பொன் விளையும். அந்நாட்டு பொன் பசும்பொன். அங்கே நறுமண பொருட்களும் வண்ண மணிக்கற்களும் உண்டு. இரண்டாவது ஆற்றின் பெயர் கீகோன். இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரீசு. இது அசிரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது. நான்காவது ஆறு யூப்ரதீசு. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார்.
அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. சரி மருமகளே, இந்த 2 அதிகாரமும் இன்னைக்கு போதும். 3வது அதிகாரத்திலிருந்து நாளைக்கு வாசிப்போம்.